தமிழ்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ்என்எஸ் ராஜலட்சுமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, கோவை. இன்றைக்கி நாம் பார்க்குறோம் அப்படின்னா எஸ்என்எஸ் கல்வி நிறுவனங்களினுடைய ரோட்மேப் பற்றி தான். ரொம்ப முக்கியமானது. ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரியே நம்ம பார்க்கோம். ஒரு நீண்ட கால பயணத்தினுடைய முதல் படியாக நம்மால் இயன்றதை இந்த சமுதாயத்துக்கு செய்வது, ஒரு தலைமுறையினுடைய பயனுள்ள வகையில் மாற்றுவதில் கல்வியினுடைய பங்கு தான் மிக அவசியமானது. நல்லதொரு சமுதாயம் உருவாவதற்கு கல்வியில் பல்வேறு புதிய முறைகளை புகுத்துவதில் எஸ்என்எஸ் கல்வி நிறுவனம் முன்னோடியாக உள்ளது. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். இளைய தலைமுறையினுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக அமையும் இடம் கல்லூரின்னு சொன்னால் அது மிகையாகாது. பல்வேறு கனவுகளோட, பல்வேறு வடிவங்களில், பல்வேறு நிலைகளில் இருந்து பலதரப்பட்ட மக்களினுடைய பிரதிநிதித்துவமாக மாணவர்கள் வருவாங்க. அப்படி மாணவர்களுடைய சிந்தனைகளுக்கு உருவம் தரும் நோக்கத்தில் உருவாக்கப்பட்ட செயல்முறை திட்டங்களாக தான் எஸ்என்எஸ் கல்வி நிறுவனங்களில் 3P கல்ச்சர், 5 பில்லர்ஸ், டிசைன் திங்கிங் போன்றவை பெரும்பாலும் அமைகின்றன. இதில் முதல்ல நம்ம பார்க்கணும் அப்படின்னா அந்த 3P கல்ச்சர் தான். 3P கல்ச்சரில் பார்த்திங்க அப்படின்னா பர்பஸ், ப்ராசஸ், பீப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல பர்பஸ். எந்த ஒன்று நாம் செய்வதாக இருந்தாலும் ஏன் செய்யணும், எதற்காக செய்யணும் என்பதை நாம் உணர்ந்து செய்ய வேண்டும். ஒரு தொலைநோக்கு திட்டம் இருக்க வேணும். அதை முன்னோக்கி போவதில் எடுக்கப்பட்ட ஒரு முதல் படி தான் 3P கல்ச்சர். அப்போ முதல்ல பார்க்குறோம் பர்பஸ், எதுக்காக, ஏன், யாருக்காக பண்ணுறோம். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா ப்ராசஸ். இந்த 3P கல்ச்சரில் எதுக்காக பண்ணுறோம், ஏன் பண்ணுறதுக்கான வழிமுறைகளை நாம் தேர்ந்தெடுக்கணும். அந்த வழிமுறைகளை தேர்ந்தெடுத்து அதற்காக செயல் வடிவம் கொடுக்கணும். அடுத்ததாக இந்த செயல் வடிவங்களெல்லாம் எங்கே போய் சேருது. ஒரு ரயில் இருக்குது. ரயிலுக்கு ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா என்ஜின் நினச்சா அந்த ரயில் பயணம் செய்வதற்கு ரொம்ப முக்கியமானது தண்டவாளம். அப்போ யாருக்காக? மக்களுக்காக. பீப்புள், அந்த மூணாவதாக இருக்கக்கூடிய பி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பீப்புள். யாருக்காக? மக்கள். யாரை நோக்கி பயணிக்கிறாங்க? மாணவ சமுதாயம். எதிர்கால தலைமுறையினுடைய பயணம் உணர்ந்து உருவாக்கப்பட்டது தான் இந்த 3P கல்ச்சர்னு சொல்லலாம். இந்த 3P கல்ச்சரோடு தொடர்ந்து அடுத்த ஒரு முக்கியமான படிநிலையாக அமைகிறது பார்த்திங்க அப்படின்னா 5 பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 5 தூண்கள். மாணவர்களுடைய தேவையை உணர்ந்து அவர்களை உயர்த்துவதற்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு வடிவம் தான் இந்த 5 பில்லர்கள் ஆகும். இந்த 5 பில்லர்கள் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா CLT, CFC, IIPC, SRI, SED. இந்த 5 பில்லர்கள் தான் மாணவர்களை வடிவமைப்பதில் ரொம்ப முக்கியமான பங்களிக்குது. அதில் முதல்ல பார்த்தோம் அப்படின்னா CLT. மாணவர்களுடைய கற்பித்தல் திறனை வளர்க்க உதவுவதில் முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொன்னால் அது இந்த CLT தான். அடுத்ததாக இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா CFC, சென்டர் ஃபார் கிரியேட்டிவிட்டி. மாணவர்களுடைய சிந்தனை ஆற்றல்களை தூண்டுவதன் மூலம் புதிய புதிய வடிவங்கள் அவனுக்கு கிடைக்கும். அவனை புதுசாக சிந்திக்க தூண்டுவதன் மூலம் புதுசான ஐடியாக்கள் நமக்கு கிடைக்கும். அதற்கு வடிவம் கொடுக்கக்கூடிய ஒரு பகுதியாக தான் நம்மளுடைய CFC இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா SED, ஸ்கில் அண்ட் கெரியர் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. மாணவர்களுடைய தனித்திறன்களை அடையாளம் கண்டு அவனை மேலும் உயர்வதற்காக வழிவகுக்கக்கூடிய ஒரு வழிமுறையாக தான் இந்த ஸ்கில் அண்ட் கெரியர் டெவலப்மெண்ட்னு சொல்லக்கூடிய SED முக்கிய வழியாக இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா IIPC, மாணவர்களுடைய செயல்முறை கற்றல். பார்த்திங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரி, அது பாலமாக அமையக்கூடியதற்கு பல்வேறு துறை சார்ந்த அவன் தேர்ந்தெடுக்கக்கூடிய துறையிலிருந்து துறை சார்ந்த வல்லுநர்களை கல்லூரிக்கு அழைத்து வந்து அவர்களோட அனுபவங்களை பெறுவதன் மூலமாக மாணவர்கள் தங்களுடைய திறன்களை வளர்த்து கொண்டு ஒரு இண்டஸ்ட்ரியோடு அவங்க எப்படி போய் அணுகலாம், ஒரு ஆண்டர்பிரனர் எப்படி ஆகலாம் அப்படிங்கிறத தயாரிக்கக்கூடிய ஒரு இடமாக பார்த்திங்க அப்படின்னா இந்த IIPCயாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா SRI, சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு சமுதாயம் நல்ல நிலையை அடையணும் அப்படின்னா இளைய தலைமுறையான மாணவர்கள் நல்ல நிலையில் இருக்கணும். சமூக பொறுப்பு அவங்களுக்கு இருக்கணும். தனக்கும் தன்னை சார்ந்து உள்ள சமூகத்திற்கும் பயனுள்ளவனாக தங்களை வளர்த்து கொள்ள உதவக்கூடிய ஒரு பாலமாக இருக்கிறது தான் இந்த SRI. இதன் மூலமாக கல்லூரியில் இருக்கக்கூடிய NSS, NCC, YRC இன்னும் இதன் மூலமாக மாணவர்கள் சமூகத்திற்கு தங்களால் முடிந்த பயனளிக்கக்கூடிய வகையில்
தங்களை தயார்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு வழியாக தான் இந்த எஸ்ஆர்ஐ இருக்குது. இந்த 5 படிநிலைகளோடு சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா மேலும் அவனை உயர்த்துவதற்காக இந்த படிநிலையில் சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் திங்கிங் ஃப்ரேம் ஒர்க். அந்த டிசைன் திங்கிங்கில் ஃபஸ்ட்டு வர்றது எம்பத்தி. மாணவர்களுடைய தேவைகளை அவனுடைய உணர்வுகளை புரிஞ்சு கொண்டு அதற்கேற்ப செயல்படுவதன் மூலமாக அவனுடைய செயல்திறனை இன்னும் அதிகப்படுத்தலாம். அதை கொண்டு வர்றது தான் இந்த எம்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக இருக்கக்கூடியது டிஃபைன். ஒரு வரையறுக்கணும். சவால்களை அவனையே கண்டுபிடிக்க சொல்லி அதற்கான சிக்கல்களை தீர்த்து ஒரு தெளிவான முடிவெடுப்பதற்கான ஒரு சிந்தனையை வளர்க்கக்கூடிய களமாக தான் இந்த டிஃபைன் இருக்குது. அடுத்ததாக இருக்கக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா ஐடியேட். ஐடியேட் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா மாணவர்களை புதிய புதிய சிந்தனைகளுக்கு வடிவம் கொடுத்து உருவம் கொடுத்து அவனை மேலும் சிந்திக்க தூண்டக்கூடிய சிந்தனை ஆற்றலை உருவாக்குவது தான் இந்த ஐடியேட்டுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 4வதாக புரோட்டோடைப். மாணவர்களுடைய சிந்தனைகளுக்கு ஒரு வடிவம் கொடுத்தாச்சு, ஒரு உருவம் கொடுத்தாச்சு. அதற்கு அவனையே மாதிரியாக ஒரு சோதனை செய்யக்கூடிய களமாக அவனையே உருவாக்கிட்டதன் மூலமாக அதற்கான தீர்வுகளை அவனால் கண்டுபிடிக்க முடியும். அதை உருவாக்கக்கூடிய இடமா இருக்கிறது தான் இந்த புரோட்டோடைப். இதெல்லாம் பண்ணியாச்சு, எம்பத்தி பண்ணியாச்சு, டிஃபைன் பண்ணியாச்சு, ஐடியேட் கொடுத்தாச்சு, அடுத்ததான் புரோட்டோடைப் பண்ணியாச்சு. இறுதியாக இருக்கக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறதுக்கு சோதனை செய்யக்கூடிய ஒரு இடமா இருக்கக்கூடியது. அவனுடைய புதிய புதிய சிந்தனைகளை எல்லாம் சோதித்து பார்ப்பதன் மூலமாக அந்த சிந்தனை எந்த அளவுக்கு வடிவம் கிடைச்சிருக்கு, உருவம் கிடைச்சிருக்கு, அதற்கான முடிவுகள் என்ன, இது பல நிலைகளில் நடைபெறக்கூடிய ஒரு வடிவம். அப்போ மாணவர்களுடைய சிந்தனைகளை வடிவமைச்சு அதற்கு ஒரு உருவம் கொடுத்து அந்த உருவத்தை அவனையே மாதிரியாக மாற்றி அதுக்கு ஒரு சோதனை களமாக அவனையே பயன்படுத்தி அதை சோதித்து பார்த்து ஒரு முடிவு கிடைக்கக்கூடிய இடமா இருக்கக்கூடியதாக இந்த டிசைன் திங்கிங்கில் இருக்கக்கூடியது. அடுத்ததாக இருக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா எஸ்என்எஸில் ரொம்ப முக்கியமானது ஸ்பைன் அப்படிங்கிற ஒரு விஷயம். மாணவர்களுடைய தனித்திறமைகளை வெளிக்கொண்டு அவனை உருவாக்குவதில் எஸ்என்எஸ் ஸ்பைன் சிறந்த கட்டமைப்பை கொண்டுள்ளது. அது பார்த்திங்க அப்படின்னா ஃபிட்னஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ். கல்வியில் மட்டுமல்ல, உடல் வலிமை, விளையாட்டுலேயும் அவனை சிறந்து விளங்க வைக்கக்கூடிய இடமா இருக்குது. ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர், கலை மற்றும் பண்பாட்டுத்துறையில் அவன் இன்னும் சிறந்து உயர்ந்த நிலையை அடைவதற்கான வழிமுறைகளை கொண்டு வர்றாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மாணவர்களுடைய சிந்தனைகளை வடிவமைச்சு இந்த ஹைஹப் வழியாக அவனை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு என்டர்பிரனர் ஸ்டார்ட் அப்பாக மாற்றி நம்மளுடைய தொலைநோக்கு பார்வையாக எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷனுடையது 10 ஆண்டுகளில் 1000 ஸ்டார்ட் அப்பை உருவாக்குவதை இலக்காக கொண்டு ஒரு தொலைநோக்கு சிந்தனையுடன் செயல்பட்டு வரக்கூடிய நிறுவனம் தான் இந்த எஸ்என்எஸ் கல்வி நிறுவனம். நான் முன்னையே சொன்ன மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரெயின் இருக்குது அப்படின்னா அதுக்கு இன்ஜினுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஏசி ஸ்லீப்பர் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய கோச்சு, கடைசியாக இருக்கக்கூடிய ரிசர்வு அன்ரிசர்வு, இது எல்லாத்துலேயும் பயணம் செய்யக்கூடியவங்க ஒரு சரியான இடத்திற்கு போய் அவங்க இறங்கக்கூடிய சூழலில் நல்ல நிலையில் அடையணும் அப்படிங்கிற உயர்ந்த தொலைநோக்கு பார்வையோடு செயல்படக்கூடிய ஒரு வழிமுறையை தான் எஸ்என்எஸ் கல்வி நிறுவனம் கொண்டு வந்துட்டுருக்குறாங்க. அதற்கான காணொளி தான் இந்த காணொளி. நன்றி, வணக்கம்.